தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 11வது அதிகாரம். செய்நன்றி அறிதல். 107வது குறள். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமந் துடைத்தவர் நட்பு. இந்த குறளின் விளக்கம். தம்முடைய துன்பத்தை ஒழித்தவரின் நட்பினை ஏழேழு பிறப்பினும் மறவாது நினைந்து போற்றுபவர் நன்றியுடையோர். அதாவது நம்மளுக்கு இக்கட்டான ஒரு துன்பமான காலத்தில் ஒருத்தர் உதவியவரோட அந்த நட்பை நம்மளோட ஏழேழு பிறவிக்கும் நாம் மறக்கக்கூடாதான். மானிடர்களுக்கு 7 பிறவி இருக்கான். இதை வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு பாருங்கள். நம்ம இந்து தர்மத்தில் 7 பிறவிகள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். 7 பிறவிக்கும் ஒரு பிறவியில் ஒருத்தர் நம்மளோட துன்பமான காலத்தில் உதவியவர்களோட நட்பை நாம் 7 பிறவிக்கும் மறக்கவே கூடாதான். அப்படி மறக்காமல் இருக்கிறவங்க தான் நன்றியுடைய நல்லவராம். தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவோர் பெரியோர். தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை 7 பிறப்பிலும் நல்லவர் என்னவர். ஒரு நல்லவனாக இருக்கவன் இக்கட்டான சூழலில் நமக்கு உதவியவர்களை 7 பிறவி எடுத்தாலும் அவங்க மறக்கவே மாட்டாங்களாம். 7 தலைமுறைக்கு என்றும் 7 பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்லுவது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு கால எல்லையே கிடையாது. அவர் செஞ்ச உதவியை 7 பிறவின்னு வரையறுத்து சொல்கிறத விட அதுக்கு கால எல்லையே கிடையாதான். அவர் செஞ்ச உதவிக்கு எல்லையே கிடையாது. 7 பிறவின்றதை தாண்டி எல்லையே இல்லாத லெவலுக்கு அவர் செய்த உதவிக்கு நாம் நன்றியோடு இருக்கணும்.